நான் என்னோட ஒய்ஃபை பற்றி எங்கேயுமே தப்பாக பேசலை, இதனால் என்னோட பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னோட ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு டைரக்டர் பார்த்திபன் ரொம்பவே எமோஷ்னலான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைரக்டர் ஆக்டர் பார்த்திபன் வந்து இப்போ சமீபத்தில் இயக்கி முடிச்சிருக்க படம் தான் டீன் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ வந்து எல்லா சேனல்களையும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, அதில் வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. தன்னோட முன்னாள் மனைவி சீதாவை பற்றி சொல்லியிருக்காங்க. சீதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், லவ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சீதா கிட்ட தான் கற்றுக்கிட்டேன், அண்ட் என்னோட மெச்சூரிட்டி இல்லாதனால தான் நாங்கள் 2 பேர் பிரிஞ்சுட்டோம், பட் ஓகே நாங்கள் இப்போ நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னும், அண்ட் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சுயமரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு விஷயத்தை பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காரு. என்னென்னா, என்னோட பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டால், அப்பா நீங்கள் வந்து அம்மாவை பற்றி தப்பாக பேசுனீங்களா, ஏன்னா இன்டர்வியூவில் பார்த்தேன் அப்படிங்கும்போது அப்போ தான் நான் என்னோடய பொண்ணுக்கு விளக்கம் கொடுத்தேன். அதாவது நான் ஒரு இன்டர்வியூவில் என்னோடய ஒய்ஃபை பற்றி பேசியிருந்தேன், இன்னொரு இன்டர்வியூவில் சொர்ணமிகி படம் பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ இது ரெண்டுத்தையுமே எடிட் பண்ணி தப்பாக போட்டிருக்காங்க. அதனால் என்னோடய ஒய்ஃப் ரொம்பவே ஃபீல் பண்ணி பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் அப்புறம் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அவங்க மனசு கஷ்டப்பட்டிருந்தா சாரி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பாலாம் நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அது குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகளை கொண்டு வருது அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் நான் யாரையுமே பொதுவாக ஹர்ட் பண்ணவே மாட்டேன். என்னோட பாதியாக இருக்கிற என்னோட குழந்தைங்களுக்கு இப்போ வரைக்கும் அம்மாவாக இருக்கிற சீதாவை நான் எப்படி புண்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் பார்த்திபன் ரொம்ப எமோஷ்னலாக பேசியிருக்காங்க. இவங்க 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ என்னதான் இருந்தாலுமே அந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து இந்த மாதிரி விளக்கம் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.